ஹாய்ங்க. மழை காலத்தில் வந்து அடிக்கடி கிடைக்கக்கூடிய பச்சை தட்டக்கொட்டை பருப்பு, அதாவது பச்சை தட்டைப்பயிறு இருக்குது. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து தொளிக்கிறது மட்டும்தான் கஷ்டம். மற்றபடி பருப்பெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் ஆகும். பாருங்கள், நான் 1 கிலோ வாங்கி இந்த அளவுக்கு வந்து தொளிச்சு வச்சுருக்கேன். பாதியை வந்து வேறு ஏதாவது செஞ்சுக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன். இந்த அளவு பருப்புக்கு வந்து நான் ஒரு 2-2.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் வந்து சின்ன சின்ன அந்த தொப்பை மாதிரி இருக்குங்க, அதையெல்லாம் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். சுத்தமாக கழுவினாலும் அது வந்து தான் தீரும். உன்னால் முடிஞ்ச வரைக்கும் 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ தொப்பை அப்படின்னு. புழுவும் இருக்கும், பார்த்து தொளிச்சிங்க அப்படின்னா நம்ம தட்டைப்பயிரில் வந்து புழு இல்லாத மாதிரி தொளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நிறைய தட்டைப்பயிரில் புழுவும் இருக்குங்க. அதனால் வந்து கண்டிப்பாக கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம இதை கழுவி எடுத்து வச்சதை உள்ளே போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அந்த தட்டைப்பயிரை அப்படியே உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் எண்ணெய், மஞ்சத்தூள், எப்படி நம்ம வந்து துவரம்பருப்பு வேக வைக்கிறோமோ அதே மாதிரி தான் போட்டு வேக வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சுனாலே வந்து நல்லா வெந்து வந்துடும். இந்த சைஸ் தக்காளி வந்து நான் அரிஞ்சு போட்டுக்கிறேன். தக்காளி ஒருத்தர் வந்து கம்மியாக சின்ன தக்காளியாக போடுவாங்க. நான் இந்த கொஞ்சம் பெரிய தக்காளியாகவே போட்டுட்டேன். இப்போ வந்து அதுக்கு மேலே வடைச்சட்டியில் தண்ணி வச்சு மூடி வச்சிடலாம். அது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே வந்து இதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நான் ஆல்ரெடி உரித்து வச்சுருந்தேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு 10 எடுத்துருக்கேன். இதுக்கு சுருக்குன்னு காரம் இருந்தால் தாங்க சூப்பராக இருக்கும். சப்புன்னு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அப்புறம் சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. ஒரு 10 நிமிஷம் தான். இது வந்து அரைவேக்காடு வெந்துச்சு அப்படின்னாலே தாளித்து கொட்டிடலாம். இப்போ பார்க்கலாம், அரைவேக்காடு வெந்துருச்சு. அமுத்தி பார்த்தோம்னாலே தெரியும் நம்மளுக்கு வெந்துருச்சா வேகலையா அப்படின்னு சொல்லி. ஓகே, ஒரு அரைவேக்காடு வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியுது. ஸோ நம்ம இதை வந்து தாளிச்சிடலாம். அதை தனியாக எடுத்து வச்சு வடைச்சட்டியில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொத்தமல்லி 1 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா நிறைய காரமாக போடணும். சுருக்குன்னு இருக்கணுங்க இந்த பருப்பு. சோத்தில் போட்டு நல்லா பிணைஞ்சு சாப்பிடும்போது சுருக்குன்னு இருந்தால் தான் சூப்பராக இருக்குங்க. ஒரு 10 பச்சை மிளகா போட்டுமே எனக்கு காரமே பத்தலை. பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே தாளித்ததை எடுத்து நம்ம அதில் கொட்டிட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டோம்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பருப்பை மற்ற வச்சு கடைஞ்சி எடுத்தோம்னா சூப்பரான பச்சை தட்டைக்கொட்டை பருப்பு வந்து ரெடி ஆயிடும். இது வந்து வெறும் சூடாக சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா செமையாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் மதியானத்துக்கு இது தான் பண்ணேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு ரொம்ப வருஷம், நம்ம 2 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட. ஏன்னா குழந்த பிறந்துச்சுன்னா இதெல்லாம் சாப்பிடவும் விட மாட்டாங்க. அதனால் சாப்பிடல, இன்றைக்கி தான் சாப்பிட்றேன். ஸோ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அந்த தண்ணியை வடிச்சிட்டு தண்ணியை இருத்து வச்சுட்டு நம்ம வந்து கடைஞ்சிக்கலாம். அதனால் தண்ணி எவ்வளவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தண்ணி வந்து வேக தண்ணி ஓரளவுக்கு சுண்டும். அதுக்கப்புறம் இருக்கிற தண்ணியை நம்ம இருத்து வச்சுட்டு சூப்பராக வந்து கடைஞ்சி எடுத்துடலாம். உப்பையும் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் வேகிறதுக்கு. ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது. ஒரு 10 நிமிஷம் தான். அது தட்டைக்காய் தொளிக்கிறதுக்கு மட்டும்தான் லேட் ஆகும், மற்றபடி சீக்கிரமாக பண்ணிடலாம். இதில் வந்து தேங்காய் எண்ணெயும் கொத்தமல்லி தழையும் போட்டு கடைஞ்சி எடுத்துடலாம். இந்த சுகம்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வீடியோ பார்த்தேன். அதில் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி காட்டன் துணியில் கொத்தமல்லி தழை அதெல்லாம் போட்டு வச்சா வந்து கெட்டு போகாமல் இருக்கணும். உண்மையாலுமே வந்து இது வாங்கிட்டு வந்து 1 வாரம் ஆச்சு. இன்னும் அப்படியே இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் டிஷ்யூ பேப்பர் வச்சு மூடி வைப்பேன். எப்படி இருந்தாலும் அது அழுகிரும். இது வந்து சூப்பர் ஐடியா. அந்த அக்காவுக்கு ரொம்ப நன்றி. அழகாக சூப்பராக கொத்தமல்லி தழை அப்படியே இருக்குதுங்க. வாங்கிட்டு வந்து எப்படி போட்டு வச்சோமோ அதே மாதிரி இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பருப்பில் வந்து ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி தழையை போட்டு நீட்டாக வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பில் பாருங்கள் தண்ணி இருக்கா. இந்த தண்ணியை வந்து இருத்து வச்சுட்டு நம்ம அப்படி தண்ணி கூட சாப்பாட்டில் போட்டு பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இருத்து வச்சுட்டு நான் இதை கடைஞ்சி எடுத்துகிட்டு தண்ணியை ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கிறேன். இது கூட சைடிஷே தேவையே இல்லைங்க. எந்த சைடிஷும் இல்லாமல் இது மட்டும் சூப்பராகவே சாப்பிட்றலாம். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து அடிக்கடி வந்து கிடைக்காது. இது 1 கிலோ வந்து நாங்கள் ஃபஸ்ட்லாம் வாங்கும்போது 20 ரூபா சொல்லுவாங்க, 30 ரூபா சொல்லுவாங்க. இப்போ 50 ரூபா ஆயிடுச்சாம் 1 கிலோ. ஸோ வாங்கிட்டு வந்து எப்படியோ சூப்பராக கடைஞ்சி செஞ்சாச்சு.
பாருங்கள் கடைஞ்சி ரொம்ப நைஸாக கடையாமல் இந்த மாதிரி தெருன்னு கடைஞ்சால் தான் வந்து நல்லாயிருக்கும். கடைஞ்சிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சு இறக்கி வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் அப்படியே இறக்கி வச்சாலும் சரி தான். நான் வந்து அப்பயே சாப்பிட போகிறேங்கிறங்காட்டி அப்படியே இறக்கி வச்சுட்டேன். சூடாக வட்டலில் சாப்பாடு போட்டு இதுக்கு வேண்டியே நான் காலையில் சாப்பாடு செய்யலைங்க. காலையில் தோசையோட முடிச்சுட்டு இதுக்கு வேண்டியே மதியானம் சுட சுட சோறு வச்சு கொஞ்சம் நஞ்ச குழம்பெல்லாம் இல்லைங்க, அரை சட்டி குழம்ப தூக்கி ஊற்றி வட்டலில் பிணைஞ்சி சாப்பிட்டா தான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.